வணக்கம், இது ஆர்ட் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, என் கையால் ஒரு பஞ்சு ஆஞ்சு அதை க்ளீன் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஒரு பஞ்ச். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகா, 50 கிராம் டைட்லி பேக்கடு துருவின தேங்காய். அதாவது எண்ணெய் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 ml ரீஃபைண்ட் ஆயில், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியையும் நம்ம இந்த தண்டோடையே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுப்போம். தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் அரைக்கும் பொழுது சேர்க்கறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கொத்தமல்லியையும் தண்டோடு சேர்த்து நறுக்கி வச்சாச்சு. இப்போ அந்த அடுப்பில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய், அந்த ஒரு பாதி எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாக்கி ஊற்றிருக்கேன். அதில் நம்ம இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் லைட்டாக நமக்கு இந்த கலர் கொஞ்சம் மாறணும். அது கூடயே நம்ம இந்த 3 மிளகாவையும் போட்டுடலாம். இது நம்ம உளுத்தம்பருப்பையும் மிளகாவையும் இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இது நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்து அரைப்போம் உளுத்தம்பருப்பை. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஊறி போயிடும். அதனால் நம்ம சட்னி அரைக்கும் பொழுது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் உளுத்தம்பருப்பை சேர்த்து ஊற்றுவோம். இப்போ அந்த கொத்தமல்லி சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் அளவு ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கூட எடுத்து வெங்காயத்தை கம்மி பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டு. கொத்தமல்லி எல்லாத்த விட நிறையா எடுத்து பாக்கி இன்க்ரீடியண்ட் எல்லாம் கம்மி பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டோடைய அளவை பொறுத்து நமக்கு டேஸ்ட் மாறுபடும். நம்மளுடைய வீட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செஞ்சுக்கலாம். இது நார்மலாக இருக்கும், எல்லாமே அளவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பெருங்காயத்தையும் லாஸ்ட்டாக தாளிக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல எக்ஸலண்ட் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லிக்கு இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இட்லி தோசை அது ரெண்டுத்துக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சட்னி செய்யும், சைட் டிஷ்ஷையும் வெரைட்டியாக செய்யும்போது தான் நமக்கு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், நமக்கு அப்போ தான் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெயின் டிஷ் ஈஸியாக செஞ்சுருவோம், சைட் டிஷ்ஷில் தான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். ஸோ இப்போ இந்த பருப்பு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கலர் மாறிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி, அதுவும் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வெங்காயத்தையும் தக்காளியையும் முதல்ல வதக்குறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்றேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துட்டு உப்பையும் இதில் போட்டு வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு பார்ப்போம். தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டேன். நான் இப்போ தான் அடுப்பையும் ஆஃப் பண்ணேன். இப்போ என்ன செய்யலாம்னா, இதில் நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்து ரொம்ப அப்படியே நம்ம ஹீட்டில் இதை பரட்டணுங்கிறது இல்லை. இந்த லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம இதில் பரட்டிடலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப அப்படியே பொய்ங்கன்னு போயிடும் அது அடுப்பில் வச்சு கலரணும் அப்படின்னா. ஸோ இந்த சூட்லேயே கொத்தமல்லி தழை லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அப்படியே நம்ம அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆற விட்டுருவோம். இது ஆறுனதுக்கப்புறமா அரைக்க போகிறோம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வதக்கி வச்சுருந்தது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிளகாவை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். மிளகா இது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மசித்ததுக்கப்புறமா அது கூட எதை போட்டுக்க போகிறோம் அப்படின்னா தேங்காவை இது மசித்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டு அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பருப்பை போட்டு மேலே நமக்கு குறப்பாக இருக்கிற வரைக்கும் அரைச்சி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சி லாஸ்ட்டாக உளுத்தம்பருப்பையும் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்து வடித்து வச்சாச்சு. திக்னஸ் நம்மளுடைய
ஆப்ஷனல் தான். ஏன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி தேவையோ அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது போக புளிப்பு வந்து தக்காளியினுடைய புளிப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளி சாறு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். ஸோ இப்போ வந்து தாளித்து கொட்டினா நம்மளுடைய சட்னி நிறைவடைஞ்சது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன். இதில் வந்து கடுகு போட்டுடலாம். நான் வந்து இந்த மாதிரி கீரை போட்டு தான், அதாவது கொத்தமல்லியும் ஒரு டைப் கீரை, அதனால் நான் அதுக்கு வந்து கருவேப்பிலையே தாளிக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து இதோட நிறுத்திக்கலாம். நம்ம கடுகும் பெருங்காயத்தோடையும் பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சட்னியில் கொட்டிடலாம். அருமையான வாசனையான சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வெரைட்டியான டிஷ்ஷஸ் வீடு தேடி வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.